பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் கடந்த 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதை காணும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அருமையான உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த 5வது மாதத்திற்கென்று இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு பேசும்படி ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியார் சொல்லியிருக்கிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அதனாலே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று வாசிக்க கேட்கிறோம். இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது அப்படி என்பதை ஸ்தோத்திரம் சில முகவரையாக சொல்லி அதன் பிற்பாடு தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான இந்த காலை பொழுதிலே பள்ளத்தாக்குகளின் தேவன் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் மக்களை ஆகாப் என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே சீரியா தேசத்தை பெனதாத் என்கிற ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். இப்படி 2 பேரும் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே பெனதாத், அதாவது சீரியா நாட்டினுடைய ராஜா பெனதாத் ஆகாப் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதாவது ஸ்தோத்திரம், சமாரிய தேசத்தை ஏற்கனவே முற்றுகையிட்டு விட்டார். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு வர வேண்டிய நிலத்தை முற்றுகையிட்டு விட்டார். தேசத்தை அபகரித்தது அல்லாமல், அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய நிலப்பரப்பை அபகரித்ததும் அல்லாமல் இப்போ ஒரு கோரிக்கையும் வைக்கிறார். ஆகாப் ராஜாவிடம் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய வெள்ளியும் என்னுடையது, உன்னுடைய குமாரர்கள் என்னுடையவர்கள், உன்னுடைய குமாரத்திகள் என்னுடையவர்கள், அதாவது எல்லாமே எனக்கு சொந்தம் என்று ஒரு வார்த்தையை ஸ்தோத்திரம் சீரிய நாட்டு ராஜா பெனதாத் சொல்லி அனுப்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே ஆகாப் சொல்லுகிற காரியம், அது உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது, அது நீர் சொன்ன மாதிரி அது உமக்கு சொந்தமாய் இருக்க கடவது என்று சொல்லி நார்மலாக சொல்லி அனுப்பிவிட்டார். மறுபடியும் இந்த வார்த்தைகளை வேலைக்காரர்கள் போய் அந்த பெனதாத் ராஜாவுக்கு இதை தெரிவிக்கும் பொழுது மறுபடியும் வேலைக்காரர்களிடத்தில் ஒரு தகவலை சொல்லி அனுப்புகிறான். 2வது முறையாக ஸ்தோத்திரம் அவர் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய பொன்னும் உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய குமாரரும் உன்னுடைய குமாரத்திகளும் எனக்கு சொந்தமானவளா இருக்கிறபடியால் நாளைய தினத்திலே என்னுடைய வேலைக்காரர்கள் உன்னுடைய வீட்டுக்கு வருவார்கள், உன்னுடைய ராஜாங்கத்திற்கு வருவார்கள். அவர்கள் வந்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையுமே எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள் என்று சொன்ன உடனே ஆகாப் ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. அப்ப முதல் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், 2வது கோரிக்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மூப்பர்களை வரவழைத்து, ஸ்தோத்திரம் தேசத்தின் அதிகாரிகளை வரவழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார். என்ன செய்யலாம், இந்த சீரிய நாட்டு ராஜா இப்படி பொல்லாப்பு கொண்டு வருகிறானே, தீங்கு கொண்டு வருகிறானே, என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆலோசனை செய்கிற பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனது ஆகட்டும், சீரிய நாட்டு ராஜாவோடு நேரடியாக யுத்தத்தை சந்திக்கலாம், நேரடியாக சண்டையிடலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அப்ப ஆகாப் ராஜாவும் இஸ்ரவேல் மக்களும் அமைதியாக இருந்தாலும் கூட இந்த சீரியா நாட்டு ராஜா ஸ்தோத்திரம் தேவையில்லாம வம்புக்கு இழுக்கிறார். பிரச்சனைகளை கொண்டு வருகிறார், போராட்டங்களை கொண்டு வருகிறார், நெருக்கடிகளை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற நபர்களாலே, அருகாமையில் இருக்கிற நண்பர்களாலே, மற்ற நபர்களாலே நமக்கு பிரச்சனைகள் வருவது ஸ்தோத்திரம் ஒரு வியப்பிற்குரிய காரியம்தான். அதே போலதான் இந்த ராஜாவிற்கும் ஆபத்துகள் வருகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வரவழைத்து
வரவழைத்து ஆகாப் ராஜா கேட்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் யுத்தத்திற்கு போகலாமா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்திற்கு நீ போகலாம். யார் யுத்தத்தை துவங்க வேண்டும் என்று கேட்கிறார். நீதான் யுத்தத்தை துவங்க வேண்டும் என்று ஆகாப் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப ஆகாப் ராஜாவுடைய தலைமையிலே யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்ப ஏற்கனவே அங்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், பெனதாத் என்கிற அந்த சீரிய நாட்டு ராஜாவோடு 32 ராஜாக்கள் இணைந்து மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறார்கள். அப்போ இந்த பொருளை திருப்பி தர முடியாது என்று சொன்ன உடனே அந்த பெனதாத்துக்கு கோபம் வந்து, ஸ்தோத்திரம், ஆகாபோடு நேருக்கு நேராக மோதிவிடலாம், யுத்தம் செய்து விடலாம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், ஆகாபும் இஸ்ரவேல் மக்களும் அதே போல பெனதாத்தும் 32 ராஜாக்களும் சீரிய நாட்டு மக்களும் நேருக்கு நேராக பாளையம் இறங்குகிறார்கள். நேருக்கு நேராக பாளையம் இறங்குகிறார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேருக்கு நேராக சண்டையிட்ட பொழுது ஆண்டவர் ஆகாபுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தயவை உண்டு பண்ணி அந்த யுத்தத்துல நல்லதொரு ஜெயத்தை கொடுத்தார். 21வது வசனம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே, இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த முதல் யுத்தத்துல பார்த்தீங்கன்னா சீரியா படையும் சீரியா நாட்டு ராஜாவும் எல்லாருமே தோல்வியை சந்திக்கிறார்கள், மடங்கடிக்கப்படுகிறார்கள், மகா சங்காரம் உண்டாகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப தோல்வி அடைந்து எதிரிகளும் எதிரிகளின் மக்களும் ஓடி போகிறார்கள். ஆனாலும் மறுபடியும் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22, பின்பும் அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது என்னதென்று கவனித்து பாரும், மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏற்கனவே ஒரு யுத்தம் முடிந்தாயிற்று. இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் செய்து ஆகாபோடு யுத்தம் செய்து பெனதாத் தோல்வியை சந்தித்திருக்கிறான். சீரியா நாட்டு ராஜா தோல்வியை சந்தித்திருக்கிறான். ஸ்தோத்திரம், அவங்க முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அநேகர் மரித்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் மரித்து போனார்கள். அப்போ அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆண்டவர் பாருங்க, வரும் காலங்களை அறிவிக்கிற தேவனா இருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அடுத்தது என்ன சிந்திப்பாங்க முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இப்ப ஆகாபுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, யுத்தம் முடிவுக்கு வரல, அவ பயந்துட்டு ஓடி இருக்கிறான். ஆனாலும் ஓராண்டு கழித்து தன்னை திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் குதிரைகளையும் ரதங்களையும் சேர்த்து கொண்டு மறுபடியும் பெனதாத் உனக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருவான். அவன் வரும் பொழுது நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீயும் உன் படையை பலப்படுத்திக் கொள், நீயும் உன்னுடைய ராணுவத்தை பலப்படுத்திக் கொள், 1 வருஷத்திலே மறுபடியும் யுத்தம் வரும் என்று தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 1 வருஷத்துல மறுபடியும் சீரியா நாட்டு ராஜாவும் அவனுடைய ரதங்களும் குதிரைகளும் யுத்தத்திற்காக ஆயத்தமாகிறார்கள். அப்படி ஆயத்தமாகும் பொழுது அந்த 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 23வது வாக்கியத்துல, சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள், நாம் அவர்களோடு சமபூமியில யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் என்று சொன்னார்கள். அதாவது பெனதாத்தின் ஊழியர்கள் வந்து பெனதாத்துக்கு, அதாவது சீரிய நாட்டு ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார்கள். என்னவென்றால், ஏற்கனவே இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் செய்து தோல்வியை சந்தித்திருக்கிறோம், ஆகாபோடு யுத்தம் செய்து தோல்வியை சந்தித்திருக்கிறோம். ஆனா அந்த தோல்விக்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் மலைகளின் தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய தேவன் மலைகளின் தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் நாம் தோல்விகளை சந்தித்தோம், இழப்புகளை சந்தித்தோம், நஷ்டங்களை சந்தித்தோம். அதே இஸ்ரவேல் மக்கள் பள்ளத்தாக்கிலே வருவார்களானால், அதே இஸ்ரவேல் மக்கள் சமபூமிக்கு வருவார்களானால், அவர்களால் நம்மை யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது, அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதனால் இந்த முறை யுத்தத்தை மலைகளில் வைக்காமல் யுத்தத்தை பள்ளத்தாக்கில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பள்ளத்தாக்கில் வைத்து யுத்தங்களை நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களை அந்த இடத்துல வைத்து நடத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர்களின் தேவன் மலைகளின் தேவனாய் இருக்கிறார்.
பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவர்களுடைய கடவுள், இவர்களுடைய தேவன் மலைகளில் வெற்றியை கொடுக்க முடியும், மலைகளிலே ஜெயத்தை கொடுக்க முடியும், மலைகளிலே மேன்மையை கொடுக்க முடியும், மலைகளிலே வெற்றியை கொடுக்க முடியும். ஆனா பள்ளத்தாக்கிலே ஸ்தோத்திரம் குறைவுள்ள காலத்திலே, தாழ்வான காலத்திலே, நஷ்டப்படுகிற காலத்திலே, உபத்திரவப்படுகிற காலத்திலே இவர்களுடைய தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்வில் உள்ள குறைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை நீங்கள் கூட சிந்திக்கலாம், இந்த கஷ்டப்படுகிற காலத்துல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, குறைவுள்ள காலத்துல உதவி செய்யலையே, கடன்பட்ட இந்த காலத்துல உதவி செய்யலையே, ஆண்டவரால் ஒரு நன்மையும் எனக்கு செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம். நீங்கள் உயர்ந்திருக்கிற காலத்தில் மாத்திரமில்லை, நீங்கள் குறைவாயிருக்கிற காலத்திலும், தாழ்வாயிருக்கிற காலத்திலும், கஷ்டப்படுகிற காலத்திலும், உபத்திரவப்படுகிற காலத்திலும், நீங்கள் வேதனைப்படுகிற காலத்திலும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சத்துருக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரவேலின் தேவன் மலைகளில் மாத்திரம்தான் வெற்றியை கொடுக்க முடியும், மலைகளில் மாத்திரம்தான் ஜெயத்தை கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கில் ஜெயத்தை கொடுக்க முடியாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அல்லது உங்கள் ஊழியத்திலே ஒருவேளை நீங்கள் கூட நினைக்கலாம், ஆண்டவர் இந்த குறைவில் எனக்கு உதவி செய்ய முடியுமா, இந்த கஷ்ட காலத்தில் உதவி செய்ய முடியுமா, இந்த விலகினத்தில் உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அவரால் மலைகளில் மட்டுமல்ல, பள்ளத்தாக்கு அற்புதங்களை செய்ய முடியும், குன்றுகளிலும் அற்புதங்களை செய்ய முடியும், ஸ்தோத்திரம் பர்வதங்களிலும் அற்புதங்களை செய்ய முடியும், சமபூமியிலும் அற்புதங்களை செய்ய முடியும், வனாந்தரத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும், அவரால் சமுத்திரத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்போ பெனதாத்தின் ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், அவர்களின் தேவன் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார். மலைகளிலே அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அதுவே பள்ளத்தாக்குக்கு வரும் பொழுது, பள்ளத்தாக்கிலே யுத்தங்கள் நடக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த காலை பொழுதிலே பள்ளத்தாக்குகளின் தேவன், ஸ்தோத்திரம், நம்முடைய ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் பள்ளத்தாக்கிலும் எப்படி அற்புதங்களை செய்வார், பள்ளத்தாக்கிலும் எப்படி நன்மைகளை செய்வார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். பள்ளத்தாக்கிலே தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கில் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது பள்ளத்தாக்கிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன், பள்ளத்தாக்கிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள், அதாவது இஸ்ரவேலின் தேவனை குறித்து பெனதாத் ஊழியர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். இவர்களுடைய தேவன் மலைகளில் மாத்திரம்தான் அற்புதங்களை செய்ய முடியும், இவர்களின் தேவன் மலைகளில் மாத்திரம்தான் நன்மைகளை செய்ய முடியும், இவர்களின் தேவன் மலைகளில் மாத்திரம்தான் வெற்றிகளை கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கிலே அற்புதம் செய்ய முடியாது, குறைவாய் இருக்கும்போது அற்புதங்களை செய்ய முடியாது, பலகீனமாய் இருக்கும்போது அற்புதங்களை செய்ய முடியாது, கஷ்டப்படுகிற காலத்திலே அற்புதங்களை செய்ய முடியாது, நஷ்டப்படுகிற காலத்திலே அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அதாவது ஆண்டவரே சொல்லுகிற காரியம், நான் ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவர்கள் என்று தேவன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறபடினாலே அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பள்ளத்தாக்கிலும் உன் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன். பள்ளத்தாக்கிலும் நான் உன்னை அந்த ஜனத்தை, அந்த சத்துருக்களை, அந்த எதிரிகளை, அந்த விரோதிகளை பள்ளத்தாக்கிலும் உன் கரத்திலே ஒப்பு கொடுப்பேன். அந்த பள்ளத்தாக்கிலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், அந்த பள்ளத்தாக்கிலும் உனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன். அந்த பள்ளத்தாக்கிலும் நீ ஜெயம் பெறுகிற பொழுது, அந்த பள்ளத்தாக்கிலே நீ வெற்றி பெறுகிற பொழுது நானே கர்த்தர் என்று அறிவார்கள், நானே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று அறிவார்கள், நானே உதவி செய்கிற கர்த்தர் என்று அறிவார்கள். நான் மலைகளின் தேவன் மட்டுமல்ல, பள்ளத்தாக்குகளின் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கஷ்டப்படுகிற காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும், உபத்திரவப்படுகிற காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும், கடன்பட்ட காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும், பலகீனமுள்ள காலத்திலும் என்னால் உதவி செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பெனதாத் ஊழியர்கள் சொன்ன வார்த்தையே ஆண்டவர் திருப்பி சொல்லுகிறார்.
அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மலைகளின் தேவன் பள்ளத்தாக்கிலே அற்புதங்களை செய்ய மாட்டார் என்று. அதே பள்ளத்தாக்கிலே அந்த சீரியாவையும் அவன் படைகளையும் அந்த குதிரை வீரர்களையும் உன் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன், அந்த ஏராளமான ஜன கூட்டத்தை உன் கரத்திலே ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பான் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரம், நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறதுனாலே, ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறதுனாலே, பைபிள் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு செல்லுகிறதுனாலே, உங்கள் கிராமத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் சமுதாயத்திலே அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை தூஷிக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆலயத்திற்கு செல்லுகிறீர்கள், ஆண்டவர் ஏன் இந்த கடனை அடைக்கவில்லை, ஆண்டவர் ஏன் இந்த வியாதிகளை சுகமாக்க முடியவில்லை, ஆண்டவர் ஏன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை, ஆண்டவர் ஏன் இந்த நன்மையை உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொல்லி அநேகர் உங்களை கேவலப்படுத்தலாம், அநேகர் உங்களை நிந்திக்கலாம், அநேகர் உங்களை தூஷிக்கலாம். ஸ்தோத்திரம், இந்த காரியத்திலே உங்கள் தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியாது, இந்த காரியத்திலே ஆண்டவர் நன்மையை செய்ய முடியாது என்று சொல்லி அநேகர் உங்களை நிந்திக்கலாம். இந்த வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலே என்னால் அற்புதம் செய்ய முடியாது என்று உன் சத்துருக்கள் சொல்லுகிறார்களோ அதே இடத்துல உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். பள்ளத்தாக்கிலும் சத்துருக்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுப்பேன். ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கிலும் அற்புதங்களை செய்ய முடியும், மலைகளிலும் அற்புதங்களை செய்ய முடியும், பர்வதங்களிலும் அற்புதங்களை செய்ய முடியும், சமுத்திரத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே என்னால் உதவி செய்ய முடியும் என்பதை உன் சத்துருக்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை விரோதிக்கிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம் சொல்லுகிறது. 29வது வாக்கியம், 7 நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளில் சீரியரில் 7 லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப 7 நாள் நேருக்கு நேராக 7 நாள் முகமுகமாய் பாளையம் இறங்கினார்கள். நேருக்கு நேராக யுத்தம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த 7வது நாளிலே ஒரே நாளில் 1,00,000 காலாட்கள் விழுந்தார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். 1,00,000 பேர் சீரியாவிலே மரித்தார்கள், யுத்தத்திலே மரித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமில்லாமல் அடுத்தது ஸ்தோத்திரம், நாம் தொடர்ந்து அங்க பார்க்கும் பொழுது ஒரு காரியம் புரிகிறது. மீதியானவர்கள் ஆப்பேக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கு மீதியாய் இருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனதாத்தும் ஓடி போய் நகரத்திற்குள் உள்ளறையில் பதுங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒரு வார்த்தையை கவனிக்கணும். எதிரிகள் சொன்ன ஒரு வார்த்தை, சத்துருக்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மலைகளில் அற்புதங்களை செய்ய முடியும், ஆண்டவரால் பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியாது, பள்ளத்தாக்கில் ஜெயம் கொடுக்க முடியாது, பள்ளத்தாக்கில் வெற்றியை கொடுக்க முடியாது என்று சொல்லி, ஆனால் 7ஆம் நாளிலே ஒரே நாளில் 1,00,000 காலாட்களை முறியடிக்கப்பட்டு அநேகர் ஆப்பேக் என்கிற பட்டணத்தில் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அதில் முக்கியமான ஒரு காரியம், அந்த சீரிய நாட்டு ராஜா பெனதாத் நகரத்திற்குள் ஓடி உள்ளறையில் பதுங்கினான். உள்ளறையில் பதுங்கினான். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை எதிர்க்க முடியாதபடி, ஆகாப் ராஜாவை எதிர்க்க முடியாதபடி உள்ளறையில் பதுங்கினான். அன்பானவர்களே, சத்துருக்கள் எத்தனை வேண்டுமானாலும் வீர வசனங்களை பேசலாம், நிந்திக்கலாம், தூஷிக்கலாம், பகைக்கலாம், அவமதிக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது, அபிஷேகம் பண்ணினவனை ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது, கிருபை பெற்றவனை ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது, ஜெபிக்கிறவனை ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது, வேதம் வாசிக்கிறவனை ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, எந்த பெனதாத் பள்ளத்தாக்களை வைத்து ஆகாபை வீழ்த்தி விடலாம், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் மக்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தானோ, அவன் ஜெயிக்க முடியாமல் நகரத்திற்குள் ஓடி உள்ளறையில் பதுங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெயிக்க முடியாமல், வெற்றி பெற முடியாமல், தோல்வி அடைந்து, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், உள்ளறையில் பதுங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எதிர்க்க முடியல, கிருபை பெற்றவனை எதிர்க்க முடியல, ஜெபிக்கிறவனை எதிர்க்க முடியல, வேத வாசிக்கிறவனை எதிர்க்க முடியல, தேவ சத்தம் கேட்கிறவனை எதிர்க்க முடியல. எப்படி பெனதாத் எதிர்க்க முடியாமல் உள்ளறையில் பதுங்கினானோ, இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமை எழும்புகிற உன் சத்துருக்களும் இனி உன்னை பார்த்து பதுங்குகிற காலம் வரும்.
ஸ்தோத்திரம். உள்ளறையிலே பதுங்குகிற காலம் வரும். உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் உன்னை பார்த்து பதுங்குகிற காலம் வரும். உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் உன்னை பார்த்து பதுங்குகிற காலம் வரும். உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை தூஷித்தவர்கள், உனக்கு வரவேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறித்தவர்கள், ஸ்தோத்திரம், உன் நன்மையை கெடுத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, உன்னை பார்க்கிற ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் உனக்கு விரோதமாய் நிற்க முடியாமல், உன் பட்சத்திலே நிற்க முடியாமல் உள்ளறையில் பதுங்குகிற காலம் வரும். காரணம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் மலைகளுக்கு மட்டும் தேவன் அல்ல, பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் உயர்ந்திருக்கும் பொழுது, வசதியா இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நல்ல செழிப்பா இருக்கும் போது மாத்திரம் அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும், வேதனையில் இருக்கும் பொழுதும், உபத்திரவத்தில் இருக்கும் பொழுதும், குறைவா இருக்கும் பொழுதும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பெனதாத் உள்ளறையில் அடங்கி போனானோ, இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, ஸ்தோத்திரம், எதிர்மறையாய் செயல்பட்டு கொடுக்கிற சூழ்நிலைகள் இனி பதுங்க போகிறது. கடன் பிரச்சனைகள் அடங்க போகிறது. வியாதிகள் அடங்க போகிறது. பலகீனங்கள் அடங்க போகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாற போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது, பள்ளத்தாக்கிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். சத்துருக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியாது, குறைவுள்ள காலத்தில் அற்புதம் செய்ய முடியாது என்று. பள்ளத்தாக்கிலும் என்னால் ஜெயம் கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் என்னால் வெற்றியை கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் என் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, பள்ளத்தாக்குகளின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு வருவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திற்கு இப்பொழுது வருவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பள்ளத்தாக்குகளின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும்போது, இரண்டாவது, பள்ளத்தாக்குகளின் தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபிய ராஜா படையெடுத்து வருகிறார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபிய ராஜா, ஸ்தோத்திரம், யுத்தத்திற்காக அணிவகுத்து வருகிறார். இப்போ இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக மோவாபிய ராஜா யுத்தத்திற்கு வருகிறதுனால இந்த இஸ்ரவேலின் ராஜா யூதர்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய யோசாபாத்தை துணைக்கு அழைக்கிறார். இதோ, அதாவது மோவாபிய ராஜா எனக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறான், இந்த யுத்தத்துல நீர் எனக்கு உதவி செய்ய முடியுமா, யுத்தத்திற்கு என்னோடு கூட வர முடியுமா என்று சொல்லி யோசாபாத் ராஜாவை அழைக்கும் பொழுது யோசாபாத் சொல்லுகிற ஒரு காரியம், நிச்சயமாக நான் உன்னோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன். ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நாம் இருவரும் ஒருவர் அல்லவா, அதனால் இணைந்தே இந்த யுத்தத்தை நடத்தலாம் என்று சொல்லி இப்பொழுது, ஸ்தோத்திரம், யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் மோவாபிய ராஜாவை எதிர்க்கும்படி புறப்பட்டு போகிறார்கள். எந்த வழியாக போகலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்த பொழுது அவங்க 2 பேரும் தீர்மானம் எடுக்கிறார்கள், ஏதோம் வழியாய் போகலாம், ஏதோம் வழியாய் புறப்பட்டு போய் யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். அப்ப ஏதோம் வழியாக யுத்தத்திற்கு போகும் பொழுது ஏதோமின் ராஜாவும் இவர்களோடு இணைந்து கொள்கிறார். நானும் உங்களோடு யுத்தத்திற்கு வருகிறேன், நானும் உங்களோடு ஒன்று சேர்ந்து மோவாபிய ராஜாவை எதிர்க்கும்படி வருகிறேன் என்று சொல்லி இப்ப 3 ராஜாக்கள் இணைந்து கொண்டார்கள். யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்திரம், ஏதோமின் ராஜா. இந்த 3 ராஜாக்களும் இணைந்து மோவாபிய ராஜாவை எதிர்க்கும்படி புறப்பட்டு போகிறார்கள். புறப்பட்டு போகிற வழியில அந்த ஏதோமுக்கு போகிற அந்த வழியிலே பார்க்கும் பொழுது நடந்த ஒரு காரியம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று.
அப்ப 3 ராஜாக்கள் இணைந்து ஏதோமின் வழியாக மோவாபிய ராஜாவை எதிர்க்க போகிறார்கள். ஆனா 7 நாள் அளவும் அந்த ஏதோமின் வழியிலே சுற்றி திரிந்ததனாலே ஸ்தோத்திரம் மிருக ஜீவன்களுக்கும் இராணுவத்திற்கும் தண்ணி இல்லாமல் போய்விட்டது. ஸ்தோத்திரம் அவங்க கரங்களிலே ஆயுதம் இருந்திருக்கலாம், ஸ்தோத்திரம் வல்லமையான ஆயுதங்கள் இருந்திருக்கலாம், எதிரிகளை தாக்கக்கூடிய வலிமையான பொருட்கள் அவங்க கையில் இருந்திருக்கலாம், ஆகாரம் கூட அவங்க கரத்தில் இருந்திருக்கலாம். ஆனா குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லை, குதிரைகளுக்கு அங்க தண்ணீர் இல்லை, இராணுவத்திற்கு தண்ணி இல்லை. அப்ப தண்ணி இல்லாததுனாலே எல்லாருமே சோர்ந்து போனார்கள். 3 ராஜாக்களும் சோர்ந்து போனார்கள். தண்ணீர் இல்லாமல் இராணுவம் சோர்ந்து போனது. ஸ்தோத்திரம் குதிரைகளும் மிருக ஜீவன்களும் சோர்ந்து போனது. இப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அதாவது என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 அப்பொழுது யோஷாபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்ப்பித்த ஷாபாத்தின் குமாரனாகி எலிசா எங்க இருக்கிறான் என்று இஸ்ரேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அதாவது இப்ப ஆபத்து வந்தவுடனே, பிரச்சனை வந்தவுடனே, ஏதோமின் வழியாக வந்த பொழுது 7 நாளளவும் தண்ணீர் இல்லாமல் போனதனாலே இப்ப கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படுகிறது, கர்த்தருடைய சத்தம் தேவைப்படுகிறது. அப்ப விசாரித்து பார்க்கும் பொழுது எலிசாவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அப்ப 3 ராஜாக்களும் இணைந்து எலிசாவை பார்க்குவதற்காக போகிறார்கள். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கக்கூடிய அந்த மனுஷன், இஸ்ரவேலின் ராஜாவாய் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோராம் என்ன காரியம் பார்க்கும் பொழுது, இன்னும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்காமல் தன்னுடைய தகப்பனாருடைய வழியிலே விக்கிரகங்களை வணங்கி வருகிறான். ஆனால் இப்ப ஆபத்து வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது தீர்க்கதரிசியை தேடி வருகிறான். அப்பொழுது எலிசா இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை கடிந்து கொள்ளுகிறார். பாருங்கள் 13ஆவது வசனத்திலே, எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை பார்க்க நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதாவது எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை கடிந்து கொள்ளுகிறார். உன் கூட யூதாவின் ராஜா யோசாபத் வந்தனாலும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், இல்லைன்னா உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளுகிறார். அதாவது ஆபத்துக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுவது, கஷ்டத்தில் மாத்திரம் ஆண்டவரை தேடுவது, வியாதியின் காலத்திலே பலகீனத்தின் காலத்தில் மாத்திரம் ஆண்டவரை தேடுவது. அப்போ தீர்க்கதரிசியை கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்ட பிற்பாடு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, எந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் இல்லாமல் 7 நாள் சுற்றி திரிந்தீர்களோ இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இந்த பள்ளத்தாக்குகளின் தேவன் இந்த பள்ளத்தாக்கில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது என்னவென்றால், மலை காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைத்தது போலவே ஸ்தோத்திரம் 1-2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்திலே, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைக்கு சத்துருக்கள் சொன்னார்கள், இவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியாது, பள்ளத்தாக்கில் நன்மைகளை செய்ய முடியாது, பள்ளத்தாக்கில் வெற்றியை கொடுக்க முடியாது என்று சொல்லி, இன்றைக்கு இந்த யோராமுடைய காலத்துல, யோசேப்புடைய காலத்துல ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்கில் தண்ணீர் இல்லை, காற்றையும் பார்க்க முடியல, மழையையும் பார்க்க முடியல. இப்ப இருக்கிற வெயிலை போல ஒரு பெரிய உஷ்ண நிலையை சந்திக்கிறார்கள். மழை பெய்வதற்குண்டான அறிகுறி இல்லை, காற்றுக்குண்டான அறிகுறி இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசி மூலமாக வெளிப்படுகிறது. காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு நீரினால் நிரப்பப்படும். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பள்ளத்தாக்கிலும் அற்புதம் செய்ய முடியும், பள்ளத்தாக்கிலும் ஸ்தோத்திர இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க போகிறார் என்று சொன்னார்கள். மறுநாள் காலமே பலி செலுத்துகிற நேரத்திலே அவர்கள் எழும்பி பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஏதோம் தேச வழியாய் தண்ணீர் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனா மறுநாள் காலையில தேசம் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. ஏதோ வழியாக ஆண்டவர் தண்ணீரை வரவேற்றார். பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியும்,
பள்ளத்தாக்கில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். இந்த கடனை அடைப்பதற்கு வழியே இல்லையா என்று நீங்கள் கலங்கலாம். இந்த கடனை அடைப்பதற்கு ஆண்டவரால் முடியும். இந்த வியாதி சுகமாக்க ஆண்டவரால் முடியும். இந்த வீட்டை கட்ட ஆண்டவரால் முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நடத்த ஆண்டவரால் முடியும். ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியத்திலே ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். எதெல்லாம் உங்களால் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவரால் செய்ய முடியும். காரணம், நம்முடைய ஆண்டவர் மலைகளில் மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அல்ல, பள்ளத்தாக்கிலும் கஷ்ட காலத்திலும் உபத்திரவ காலத்திலும் ஸ்தோத்திரம் தாழ்வான காலத்திலும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்ப நடந்த ஒரு காரியத்தை நாம் அங்க கவனித்து பார்க்கும் பொழுது, அங்க இன்னொரு காரியம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, இன்னொரு காரியம் 22வது வாக்கியம் சொல்லுகிறது, மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அப்போ அந்த மோவாபியர் காலையில் எழும்பி பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், அந்த தேசம் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. சூரியன் அங்கு உதயமான பொழுது அந்த தண்ணீரை ரத்தம் போல் காட்சி அளித்ததினாலே அந்த தண்ணீரை அவர்கள் ரத்தம் என்றே நினைத்தார்கள். ஏதோ யுத்தம் நடந்து விட்டது, ரத்தம் அதிகமாக சிந்தி விட்டார்கள், அதை ரத்தம் என்றே நினைத்தார்கள். அந்த தண்ணீரை பார்த்த உடனே ரத்தம் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்குள்ளே ஒன்றுக்கொன்றாக ஆப்போசிட்டாக மோதி ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் மடிந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது நிமித்தம் 24வது வாக்கியம், அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்தார்கள், பட்டணங்களை பிடித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலேயே காற்றையும் காணாமல் மலையையும் காணாமல் தேசம் தண்ணீரால் நிரம்பியிருந்ததை பள்ளத்தாக்கில் காண முடிந்தது. இரண்டாவது, அதே பள்ளத்தாக்கிலே வைத்து மோவாபியரையும் மோவாபிய ஜனங்களையும் முறியடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்திலே பள்ளத்தாக்குகளின் தேவன் செய்த ஒரு காரியம், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை நிரூபித்தார். ஆண்டவரால் எல்லா சூழ்நிலைகளிலும் அற்புதம் செய்ய முடியும். மழை இல்லாவிட்டாலும் காற்று இல்லாவிட்டாலும் பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியும். பணம் இல்லாததுனாலே இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, ஸ்தோத்திரம். இவர்களுடைய உதவி இல்லாததுனாலே இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல நீங்க நினைக்கலாம். ஆண்டவரால் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவரால் அந்த அதிசயத்தை செய்ய முடியும். இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கிலே காற்றையும் பார்க்காமல் மழையும் பார்க்காமல் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பியது போல உன்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், குடும்பத்திலே சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், ஜீவிதத்திலே சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம். ஆனாலும் உனக்கு ஒரு அற்புதம் நடப்பதை உன் கண்கள் காணும். ஆனாலும் உன் ஜீவிதத்திலே ஒரு அற்புதம் நிகழ்வதை உன் கண்கள் காணும். ஆனாலும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழ்வதை உன் கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பள்ளத்தாக்குகளின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது, பள்ளத்தாக்குகளின் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று பார்த்தோம். இரண்டாவது, பள்ளத்தாக்குகளின் தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளை வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் என்றும் அதை சிந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவன் எப்படிப்பட்ட? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே ஸ்தோத்திரம் சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் மூடி போட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 14வது 15வது வாக்கியம் சொல்லுகிறது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அதாவது ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஆபிரகாம் தோண்டின துறவுகள் எல்லாம் அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் மண்ணை போட்டு மூடினார்கள், தூர்த்து மண்ணினால் நிரப்பினார்கள், நன்மையை கெடுத்து போட்டார்கள், சோத்திர வாய்ப்புகளை கெடுத்து போட்டார்கள், வாசல்களை அடைத்து போட்டார்கள். இப்ப ஈசாக்கு கிடந்த துறவுகள் எல்லாமே மூடப்பட்டது.
ஆபிரகாமுடைய துறவுகள் எல்லாமே மூடப்பட்டது. ஈசாக்குடைய துறவுகள் எல்லாமே மூடப்பட்டது. அப்ப தண்ணீருக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. ஈசாக்குடைய குடும்பத்திற்கும், ஈசாக்குடைய மிருக ஜீவன்களுக்கும், ஈசாக்குடைய மற்ற காரியங்களுக்கும் இப்ப தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது. அப்பொழுது ஆதிகாமம் 26ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வாக்கியத்திலே ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்க சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சமமான பூமியிலே ஆபிரகாம் வெட்டின ஸ்தோத்திரம் எல்லா துறவுகளையும் மூடி போட்டார்கள். இப்பொழுது பள்ளத்தாக்கில போய் துறவு தோண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஈசாக்குக்கு ஏற்பட்டது. அப்ப அந்த பள்ளத்தாக்குல துறவு தோண்டும் பொழுது ஈசாக்குக்கு சந்தேகம், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். பள்ளத்தாக்கிலே கிணறு வெட்டினால், பள்ளத்தாக்கிலே துறவுகளை தோண்டினால் ஒருவேளை நீரூற்று கிடைக்குமா, தண்ணீர் கிடைக்குமா என்று சொல்லி சந்தேகத்தோடு அதை தோண்டி பார்த்திருக்கலாம். ஆனா துறவுகளை தோண்டின பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நம்முடைய பள்ளத்தாக்குகளின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பார்க்கும் பொழுது, பள்ளத்தாக்கிலும் நன்மை செய்கிற தேவன், பள்ளத்தாக்கிலும் வாய்ப்புகளை உருவாக்குகிற தேவன், பள்ளத்தாக்கிலும் தடைகளை நீக்கி போடுகிற தேவன், பள்ளத்தாக்கிலும் திறந்த வாசலை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அபிமெலேக்கு துறவுகளை மூடி போடலாம், சத்துருக்கள் உங்கள் நன்மைகளை மூடி போடலாம், சத்துருக்கள் உங்கள் வாசலை அடைத்து போடலாம், சத்துருக்கள் உங்கள் வாசலை அடைக்கலாம், உங்கள் நன்மைகளை கெடுக்கலாம், வாய்ப்புகளை தட்டி பறிக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, மனிதர்கள் அடைத்த எல்லா வாசல்களையும் திறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனிதர்கள், எந்த சொந்த பந்தங்கள், யார் மூலமாக உங்கள் நன்மைகள் பறிக்கப்பட்டதோ, வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதோ, யாரெல்லாம் உங்கள் நன்மைக்கு கெடுப்பதற்கு காரணமாய் இருந்தார்களோ, உங்க குடும்பம் கெடுவதற்கு யார் காரணமாய் இருந்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே பள்ளத்தாக்கிலே நீரூற்றை உண்டாக்கி, ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்கிலும் நீரூற்றை உண்டாக்குகிற தேவன், பள்ளத்தாக்கிலும் வாய்ப்புகளை உண்டாக்குகிற தேவன், பள்ளத்தாக்கிலும் நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை இந்த மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை பொழுதிலிருந்து ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக வாசல்களை திறக்க போகிறார். அடைபட்ட வாசல்களை திறக்க போகிறார். வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு 3 துறவுகளை தோன்றுகிறார்கள். அந்த 3 துறவுகளை குறித்து வாக்குவாதங்கள் உண்டாகிறது. தொடர்ச்சியாக அங்கு வாக்குவாதங்கள் நடந்து 4வது முறை அந்த துறவை தோன்றுகிற பொழுது அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை, அதை குறித்து அவர்கள் தர்க்கம் செய்யவில்லை. அந்த இடத்திற்கு ஈசாக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறார். ரெகபோத் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் துவக்கமாய் இருக்கிறது. பல்லுகி பெருகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நெருக்கத்தை, இதுவரைக்கும் ஒரு நெருக்கடியை சந்தித்து வந்த ஈசாக்குக்கு பல்லுகி பெருகும்படி ஒரு ரெகபோத் தொடங்கியது போல கடந்த 4 மாதங்கள் பண நெருக்கடினாலே, பொருளாதார நெருக்கடினாலே, குடும்ப நெருக்கடிகளினாலே, சமாதானம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல், போதுமான பணம் இல்லாமல் ஒரு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கலாம். இந்த 5வது மாதத்திலே நெருக்கடிகளை மாற்றி, துறவுகளை கர்த்தர் உண்டாக்கி, ஸ்தோத்திர நெருக்கடிகள் எல்லாம் மாற்றி நீங்கள் பல்லுகி பெருகும்படி, பொருளாதாரத்திலே பல்லுகி பெருகும்படி, ஆசீர்வாதத்திலே பல்லுகி பெருகும்படி, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பல்லுகி பெருகும்படி, ஸ்தோத்திரம், உலக நன்மையிலே பல்லுகி பெருகும்படி ஒரு ரெகபோத் இந்த காலை பொழுது உங்கள் வாழ்க்கையிலே துவங்குகிறது. ஒரு ரெகபோத் உங்கள் ஊழியத்திலே துவங்குகிறது. ஒரு ரெகபோத் உங்கள் குடும்பத்திலே தொடங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கடிகள் மாறுகிற ஒரு மாதம், சூழ்நிலைகள் மாறுகிற ஒரு மாதம். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உங்களுடைய துறவுகளை மூடி போட்டார்களோ, நன்மைகளை மூடி போட்டார்களோ, ஆசீர்வாதங்களை மூடி போட்டார்களோ, உங்கள் வாய்ப்புகளை தட்டி பறித்தார்களோ, அவர்களே ஆச்சரியப்படுகிற விதத்திலே பள்ளத்தாக்கிலும் நீரூற்றை உண்டாக்குவார், வாய்ப்புகளை உருவாக்குவார். உங்களுக்கு ரெகபோத் தொடங்கும், பல்லுகி பெருகுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பிரச்சனை செய்தவர்கள், இதுவரைக்கும் துறவுகளை மூடினவர்கள், வாக்குவாதம் செய்தவர்கள், முர்க்கம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். மலைகளில் மட்டுமல்ல, பள்ளத்தாக்கிலும் உம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம். குறைவுள்ள காலத்திலும் உம்மோடு இருக்கிறார், தாழ்வுள்ள காலத்திலும் உம்மோடு இருக்கிறார், கஷ்ட காலத்திலும் உம்மோடு இருக்கிறார், உபத்திரவ
ஆரம்ப காலத்திலும் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அன்பானவர்களே, கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, ஆண்டவரின் குடும்பத்தோடு இருக்கிறார் என்கிற சந்தேகம் உங்களுக்கே வந்திருக்கலாம். இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற ஸ்தோத்திரம் அந்த காரியம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் பார்க்க போகிறார்கள். உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் ஊழியத்தோடு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் பிரயாசங்களோடு ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் தங்கியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் சகல தேசத்தாரும் ஆண்டவர் உங்களோடு இருப்பதை அறிய போகிறார். காரணம், அவர் மலைகளில் மட்டும் அற்புதங்களை செய்கிறவர்களே, பள்ளத்தாக்கிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 26ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம் சொல்லுகிறது, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இப்பொழுது சத்துருக்களும் சமாதானம் அடைந்தார்கள். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானம் ஆவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த 5வது மாதத்திலே உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், உங்கள் வழிகள் வசனத்தின் பிரகாரம் இருந்தால், உங்கள் வழிகள் தேவ சித்தத்தின் பிரகாரம் இருக்குமானால், ஸ்தோத்திரம், சரியான ஜெப வாழ்க்கை, சரியான வேத வாசிப்பு, ஆலயத்திற்கு செல்லுதல், பரிசுத்தம், ஸ்தோத்திரம், தேவனுடைய காரியங்களிலே ஈடுபாடு செலுத்துதல், எல்லா நிலைகளிலும் நீங்கள் கவனமாய் இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானம் ஆவார்கள். உங்களை பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், தூஷிக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், ஸ்தோத்திரம், உங்களுடைய நன்மைகளை கெடுத்து போட்டவர்கள் யாவரும் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பெனதாத்தின் ஊழியர்கள் சொன்னார்கள், மலைகளின் அவர்களுடைய தேவன் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவன் அல்ல, பள்ளத்தாக்கில் அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொன்னார். ஆனால் ஆண்டவரோ, பள்ளத்தாக்கிலும் என்னால் ஜெயம் கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். 3வது, பள்ளத்தாக்கிலும் நன்மைகள் மூடப்பட்டாலும் பள்ளத்தாக்கிலும் நன்மைகளை கொடுக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் நீரூற்றுகளை உண்டாக்க முடியும், பள்ளத்தாக்கிலும் நான் உங்களோடு இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்பதை அவர் பள்ளத்தாக்குகளின் தேவன் என்பதையும் அவர் நிரூபித்தது போல இந்த மே மாதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் பொழுதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் மலைகளின் தேவனாய் இராமல் ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்களுக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு பெனதாத்தின் ஊழியர்கள் சொன்னார்கள், அவர்களின் தேவன் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கில் அற்புதம் செய்ய முடியாது என்று. அருமையான இந்த காலை பொழுதிலே இவங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்வீராக. ஒருவேளை பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு தேவன் சகாயம் செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு பள்ளத்தாக்கில் ஜெயத்தை கட்டளிடுவீராக தகப்பனே. அன்றைக்கு ஆகாபுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் பள்ளத்தாக்கில் ஒரு ஜெயத்தை கட்டளிட்டது போல வாழுகிற இடத்திலே, வாழுகிற சமுதாயத்திலே, வேலை செய்கிற இடத்திலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை பொருளாதாரத்தில் ஜெயம் உண்டாவதாக, வருமானத்தில் ஜெயம் உண்டாவதாக, குடும்பத்தில் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2வதாக ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யோசபாத் ராஜாவிற்கும் ஆண்டவரே ஏதோமின் வழியாக பயணம் செய்த பொழுது அந்த நாட்களிலே காற்றையும் காணாமல் மழையையும் காணாமல் தேசம் தண்ணீரால் நிரம்பினது போல, அந்த தேசத்திலே சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை நிரூபித்தது போல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் என்பதை நிரூபித்தது போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக. கடனை அடைக்கவே முடியாது என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு கடனை அடைக்க உதவி செய்வதாக. திருமண தடைகள் மாறுவதாக. பிள்ளை பாக்கியங்கள் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். நெருக்கடிகள் மாறட்டும் ஆண்டவரே. தீமைகள் மாறட்டும் ஆண்டவரே. தீமைகளை நன்மைகளாக மாற பண்ணுங்க. புலம்பலை ஆண்ட கழிப்பாக மாற பண்ணுங்க. துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுவீராக.
ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மூன்றாவது, பள்ளத்தாக்கில் நீரூற்றை உண்டாக்கி ஸ்தோத்திரம். சத்துருக்கள் மண்ணினால் மூடி போட்டாலும், துறவகளை மூடி போட்டாலும், பள்ளத்தாக்கிலும் ஸ்தோத்திரம் நீரூற்றை உண்டாக்கின தேவன், பள்ளத்தாக்கிலும் நன்மைகளை செய்த தேவன், பள்ளத்தாக்கிலும் வாய்ப்புகளை உருவாக்கின தேவன், பள்ளத்தாக்கிலும் தடைகளை மாற்றின தேவன். ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்திலே பிள்ளைகளுக்கு அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, நன்மைகள் உண்டாவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்திக் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.